அது வரைக்கும் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து அமைதி காப்போம். நாம எல்லாருமே எதுக்கு இந்த நெட் வேணும் அப்படின்னா வீடியோவும் ஆஃப் பண்ணிடணும், மைக்கும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டா நமக்கு எல்லாருக்குமே வீடியோ வரைக்கும். அப்ப மேடத்தை மட்டும் பார்ப்போம், அவங்களுடைய பவர் பாயிண்ட் பார்ப்போம். நிறைய பேர் கொஸ்டின் யாரு நோட்ஸ் எடுக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கறது இல்லாம நோட்ஸ் எடுத்து லைன் பை லைனா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அது தேவை. இப்ப இன்னைக்கு கூட யாருக்கெல்லாம் தேவைன்னா நோட்ஸ் எடுத்துக்காங்க. இந்த பவர் பாயிண்ட்டை கூட நான் ஷேர் பண்றோம். கவனிக்க முடியல அப்படின்னா ஷேர் பண்றோம். அதுலயும் திரும்ப எடுத்துக்காங்க. ஏன்னா நம்ம இறுதியாகவும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்ப வந்து அதிகம் பரவக்கூடிய காலகட்டமாக உள்ளது. அந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான இது இப்ப நம்ம ஒவ்வொரு பயிற்சியிலும் இது ஏன் நான் சொல்றேன்னா அப்பயாவது உங்களுக்கு கிடைக்கும். அந்த இது விழித்திரு தனித்திரு என்ற அரசின் கொள்கைக்கு இதாக நாம் வந்து சரியான விதத்தில் நம்மை நாமே காத்துக்கொள்ளணும். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை இந்த கொரோனாவுடைய விழிப்புணர்வை எப்படி இருக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பயிற்சியாளரை கருத்தாளரை இன்றைய பயிற்சி கொடுக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். மேடம், உங்க பயிற்சியை தொடங்கலாம். ஹலோ. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் இன்ட்ரோடியூசிங் மீ. நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் வந்து என்னோட பிரின்சிபல் டாக்டர் எம் செல்வம் சார் அவர்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்ட்டு அப்ரோச் பண்ண உடனே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். I extend my sincere thanks to the BEOs and blocks, Omalur and Kadayampatti supervisors, Arogyasamy sir, Ayyappan sir, and Kavita headmistress. இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணிட்டு asked me to take a class. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த பேண்டமிக் பீரியட்ல ஒரு ஆன்லைன் செமினார்ஸ் அண்ட் வெபினார்ஸ் நடத்துறது வந்து இட்ஸ் அ வெரி குட் அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்டுக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். ஏன்னு கேட்டால் ஒரு எஜுகேஷனிஸ்டாக இருந்துட்டு நம்ம இந்த சிச்சுவேஷனை ரொம்ப நல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம். இது உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய இன்வால்மெண்ட்டும் காமிக்குது. பிகாஸ் யாரும் இதை வந்து தொடர்ச்சியாக செய்யறதில்லை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் டயட் ஐ எக்ஸ்டெண்ட் மை சின்சியர் அப்ரிசியேஷன் டு யுவர் எஃபர்ட். ஸோ இந்த அப்ரிசியேஷனோட நம்ம செஷனுக்கு போகலாம். ஷால் ஐ ஸ்டார்ட்? ஆரம்பிக்கிட்டா? எஸ் மேடம். கிளியரா இருக்கா சார்? வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மேடம். நீங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே ஓகே, थैंक यू. நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் என்டர் ஆயிட்டே இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இது உங்களுடைய முயற்சியையும் காமிக்குது. ஐ எம் so happy to be here with you all. ஓகே, இப்போ இந்த ஆன்லைன் வெபினார் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவெஸ்டனிங் பற்றி. குவெஸ்டனிங் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பேசிட்டே இருப்பாங்க, நிறைய வந்து கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வாங்க, நிறைய கருத்துக்களுக்கான பதில் உரைகளும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு திறமையான கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இப்போ இருக்க சமுதாயத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. திறமையான கேள்வி, திறன் வாய்ந்த கேள்வி, அதாவது ஒரு சாதுரியமான கேள்வியை கேட்கறதுக்கு ஆள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா குவெஸ்டனிங் வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது. இட் இஸ் அ ஸ்கில். ஆக்சுவலி அது ஒரு கலை. அந்த ஸ்கில் வந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் நிறைய வேணும். நம்ம வந்து பயிற்சி சமயத்துல எல்லாம் மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி இருக்கு. அதில் ஸ்கில் ஆஃப் குவெஸ்டனிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸா எத்தனை வகையான கேள்விகளை நம்மளால கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கில். ஒரு ஆசிரியர் ஆகட்டும், இல்லை ஒரு பயிற்சியாளர் ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளர் ஆகட்டும், தாளாளர் ஆகட்டும், பணியாளர் ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய செலிபிரிட்டி, அதாவது புகழ் வாய்ந்த ஒரு நபராகட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எந்த ஃபீல்டு இருந்தாலுமே இந்த கேள்வி கேட்டல் அப்படிங்கிறது ஒரு திறன் தான். இது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் செட்டப்புக்காக நம்ம வந்து இதை பார்க்குறோம் இன்னைக்கு. பட் இந்த ஸ்கில் வந்து இட் இஸ் ஜெனரல் ஒன், ஜென்ரிக் ஒன். இது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. கேள்வி கேட்பது என்பது ஒரு கலை, அது வந்து ஒரு திறன்.
So it is a common thing which everyone is possessing and should possess. இருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா ஒரு நல்ல கேள்வி கேளுங்க அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்ப இருக்கிற இதுல ஈஸியா கேட்கறது வந்து வாட் இஸ் வாட், என்ன அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப ஈஸியா கேட்கக்கூடியது. ஆனா சிந்தனையை தூண்டும் அளவிற்கான கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கருத்தில் வந்து ஆழம் இருக்கணும். கருத்தில் ஆழம் இருந்தா மட்டும்தான் சிந்தனை தூண்டும் கேள்விகளை கேட்க முடியும். மோரோவர் கொஸ்டின்ஸ் வந்து இத்தனை வகைகள் இருக்கிறது, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் கொஸ்டினிங் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு வந்து நான் எத்தனை வகையான கேள்விகள் இருக்கு, எப்படி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். Shall I move to the PowerPoint? Yes, ma'am. Okay. Okay, today's session is on questioning techniques. As supervisor sir introduced me, I am Dr. R. Nagalakshmi, senior lecturer working in Diet Salem. I am very proud to take this session just questioning. ஒரு கேள்விக்குறியோட இந்த வகுப்பை நான் ஆரம்பிக்கிறேன். கேள்விக்குறி அப்படிங்கிறது வந்து ஒரு பதிலை எதிர்நோக்கிய ஒரு குறி. இந்த கேள்விகள் வந்து கேட்கறதுங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு திறன். இந்த திறன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பயிற்சி தேவை. அதனால questioning is the key to gain more information. Without it எந்த விதமான கம்யூனிகேஷனும் நமக்கு வந்து சாத்தியப்படாது. So questioning is fundamental to successful communication. We all ask questions when engage in conversation. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்போ உரையாடலுக்கு இடையே நம்ம வந்து கேள்விகள் கேட்போம். We find questions and answers fascinating and entertaining. Politicians ஆகட்டும், reporters ஆகட்டும், celebrities ஆகட்டும், entrepreneurs ஆகட்டும், teachers ஆகட்டும், students ஆகட்டும், எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய questioning skills தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, asking the right question at the right time, அதுதான் ரொம்ப முக்கியம். The ability to ask and answer questions is central to learning. ஒருத்தர் கத்துக்கிறாங்க, ஒரு கற்றல் நடக்குது அப்படின்னாலே ஒரு கேள்வியை கேட்பதற்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுமா தான் இருக்கும். For more than 2000 years the question has been integral part of teaching. நம்ம சாக்ரட்டிஸ் காலத்துல இருந்தே 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கணும் அப்படின்னா கேள்வி முறையிலேயே பாடம் எடுத்தாங்க. கேள்வி கேட்டு 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 அந்த கேள்விகள் மூலம் பதில்களை வரவழைத்து சிந்தனையை தூண்டிதான் கருத்து பரிமாற்றம் இருந்ததோ ஒழிய எடுத்த உடனே ஒரு புக்கை திறந்து அதுல இருக்கிற கண்டென்ட்டை சொல்லி கொடுத்து கரும்பலகையில எழுதி போட்டு அப்படி ஒரு டிரான்சாக்ஷன் இருந்ததே கிடையாது. அந்த காலத்துல இருந்து குருகுலா சிஸ்டம்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வி முறையில இருந்து ஒரு பயிற்சி அல்லது கற்றல் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வாயிலாக தான். So using questions to assist students' investigation is a relatively new technique. இப்போ பாத்தீங்கன்னா அது என்னதான் காலம் தொன்று தொட்டு வழங்க இருந்தாலுமே இப்போ ஸ்கூல்ஸ்ல ஏதோ ஒரு புதிய டெக்னிக் மாதிரி தான் இருக்கு. இந்த பாஸ்ட் வந்து டீச்சர்ஸ் வந்து question students to ascertain whether or not they were learning the book content and to see if students were paying attention. கவனிக்கிறாங்களான்னு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி, பாடப்பொருள் அவனுக்கு மனசுல போய் சேர்ந்ததா அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக பரிசோதனை செய்வதற்காக ஒரு கேள்வி, இப்படிதான் வந்து இருந்துட்டு இருந்தது. பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேள்வியின் வாயிலாகவே கருத்து பரிமாற்றம் இருந்தது. அப்போ எந்த மாதிரியான கேள்விகள் அந்த ஆசிரியர் கேட்டா அந்த மாணவர்கள் வந்து அதை அவங்களுடைய கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கருத்துக்களை வந்து அவங்க கிரகித்து அதன் வாயிலாக ஒரு கற்றல் நடந்திருக்கும். So this shift in emphasis from learning solely content to learning process is to enable individuals to deal intelligently with their world and their lives. If students can analyze their lives and the lives of others while in the school setting, they will comprehend effectively their reality when they are outside the formal school situation. நான் முதலே சொன்ன மாதிரி இது கற்பித்தலுக்கான ஒரு களம் மட்டுமே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி,
ஒரு நிருபரா இருந்தாலும் சரி, ஒரு புகழ் வாய்ந்த நபரா இருந்தாலும் சரி, ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஆண்டர்பிரனர்ஸ் ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருந்தாலும் சரி, whoever it is, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வெற்றி கண்டிப்பா அவங்களுடைய சிந்திக்கும் திறன் சார்ந்த கேள்விகளை கேட்கும் முறையிலே தான் அமைஞ்சிருக்கு. கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே why to ask questions அப்படிங்கிறது தான். ஏன் கேள்விகளை கேட்கணும்? கேள்விகளை கேட்டால் மட்டுமே தான் சாதிக்க இயலும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இங்க மாணவர்கள் வந்து இந்த கேள்வி கேட்கும் சூழல்ல வரும் பொழுது மாணவர்களும் கேள்வி கேட்க அனுமதித்தால் மட்டுமே அவனுடைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல அவன் வர முடியுங்கிறது தான் இந்த பாயிண்ட். எஜுகேஷன் டுடே எய்ம்ஸ் அட் த கிரியேஷன் ஆஃப் அ ரேஷனல் பீயிங். அதாவது ரேஷனல் பீயிங்னா ரேஷனலா திங்க் பண்ணணும். சும்மா வெறுமனே வந்து ஒரு கல்வி கற்பது என்பது ஒரு காலியான பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவது போல அல்ல. அவன் காலியான ஒரு பாத்திரம் கிடையாது. அவன்கிட்ட ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பொதிந்து இருக்கு. அப்ப கல்வி என்பது அவனிடம் இருப்பதை வெளிக்கொணர்வது, மேற்கொண்டு அவனை அறிந்து கொள்ள செய்வது, அதனை வைத்து அவனை மேலும் 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 வாழ்க்கையில் முன்னேற செய்வதுதான் கல்வி. அப்போ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ரேஷனல் பீயிங்னு சொல்றோம். எதையும் ஏன், எப்படி, எவ்வாறு அப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுதுதான் ஒரு மனிதன் வந்து ஆறறிவு படைத்து பகுத்தறிவோடு செயல்படுகிறான்னு நம்ம சொல்ல முடியும். That is rational thinking. A rational being does not merely possess an effective memory. He, she must be able to react to data. He, she must be able to think. He, she must be able to seek an understanding to problem. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை வந்து உணர்ந்துக்கிறதுக்கும், ஏதாவது ஒரு டேட்டா அவன் முன்னாடி கொடுத்தா அதை வந்து அவன் அந்த டேட்டாவை பார்த்தோன்னே ரியாக்ட் பண்ணணும். இப்ப இத்தனை பேர் இன்னைக்கு கொரோனால பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா உடனே அந்த அந்த எண்ணிக்கையை பார்த்து இன்று சேலம் மாவட்டத்தில் 300 நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது அப்படின்னு ஒரு தகவலை, ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்குறோம்னா அட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க வந்து சாதாரண மனிதர்கள். நேற்றைய விட இன்றைய டேட்டா வந்து ரெய்ஸ் ஆயிருக்கா? இந்த புதிய எண்ணிக்கை இன்னைக்கு ஒரு 100 பேர் அதிகமா பாதிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி, எப்படி இந்த தொற்று இன்று அதிகமாக பரவி உள்ளது, ஏன் இந்த மாற்றம், இந்த டேட்டால ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு மேற்கொண்டு சில கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் அந்த பொருளானது சரியான வகையில வந்து அவங்களுக்கு விளங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். So questions வந்து should play a central role in the learning process. Question வந்து ஒரு கல்வி கற்றல் போது ஒரு முக்கியமான அங்கமா இருக்கணும். Because of this, we as teachers need to plan our questions carefully. இன்னைக்கு இந்த வெபினார்ல பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், என்னுடைய நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் சரி, இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம எஜுகேஷன் ஃபீல்டை பத்தி இந்த வெபினார் போயிட்டு இருக்கனால டீச்சர்ஸ்க்கு மெயினா வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்றோம். அப்ப டீச்சர்ஸ் டீச்சிங் ப்ராசஸ்ல கேள்வி கேட்டல் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய செஷன்ஸ்ல சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஆசிரியரால அதிகப்படியான கேள்விகள் ஒரு கருத்துல இருந்து கேட்க முடியுதோ அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா கேள்விக்கும் பதில் தெரிந்தவன் மாணவன் அல்ல, தெரிந்த பதிலிலிருந்து கேள்விகளை கேட்பவனே சிறந்த மாணவன். So however it does mean we need to carefully plan our questions by thinking. இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம ஏதோ நம்ம ஒரு அரசியல்வாதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம், ஒரு நிருபரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம், ஒரு பெரிய கல்வியாளரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம்னா அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு தானே கேட்போம். அதே மாதிரிதான் மாணவர்களை கேள்வி கேட்பதற்கு முன்னாடி நாம யோசிச்சு அதுக்கு பிளான் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்கணும். நிறைய ட்ரைனிங்கும் நிறைய ப்ராக்டிஸும் எடுத்துட்டோம்னா நமக்கு கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸா, இயற்கையா, ஆட்டோமேட்டிக்கா தானா வந்துடும். ஸோ we need to carefully plan our questions by thinking through possible questions which would guide the student towards further investigation and a deeper understanding of the concepts being stressed. சின்ன அதாவது பிரைமரி லெவல்ல இருக்க குழந்தைகளாகட்டும், ஹையர் செகண்டரியில இருக்கவங்களாகட்டும், காலேஜ் லெவல்ல இருக்கவங்களாகட்டும், whoever it is, student is a student, teacher is a teacher. டார்கெட் வந்து யாரு? ஸ்டூடெண்ட் தான். யாரு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஆசிரியர் தான். ஆசிரியர் எந்த நிலையில் வேணா மாணவர்களுக்கு பாடம் கற்கலாம், மாணவன் எந்த நிலையில் வேணா இருக்கலாம். ஆனா ஒரு காமன் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிந்தனை இருக்கணும், சிந்தனையை சார்ந்த கேள்விகள் இருக்கணும்,
கேள்விகள் கேட்பதை ஒரு திறனாகவும் ஒரு கலையாகவும் எடுத்து கேட்கணும். கேள்விகளை கேட்க ஊக்குவிப்பவனே சிறந்த ஆசிரியர்னு சொல்லுவாங்க. சில வகுப்புகள் பாத்தீங்கன்னா நிசப்தமா இருக்கும். ஒரு சில விஷயத்துலதான் நிசப்தமான சூழல் இருக்கணும். ஒரு கருத்து பலம் வாய்ந்த கருத்துக்களை போதிக்கும் பொழுது ஒரு சைலண்ட் அப்சர்வேஷன் தேவைப்படுது. ஆனா அந்த திங்கிங் ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு சில கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க லெவல் முக்கியம் கிடையாது. அது ஒரு ஆரம்ப நிலை பள்ளி மாணவனா இருந்தாலும் சரி, உயர்நிலை பள்ளியா இருந்தாலும் சரி, மேல்நிலை பள்ளியா இருந்தாலும் சரி, கல்லூரி அளவிற்கான மாணவர்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர் ஒருவரே சிந்தனையை தூண்டும் ஆசிரியர் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த மாணவர்களுக்கும் சிந்தனையை தூண்டதான் செய்வார். அதற்கு questioning ரொம்ப அவசியம். If a teacher utilizes questions effectively, student will discover that the question is a very valuable learning tool. ஒரு நல்ல ஒரு கற்பித்தலுக்கு கற்றலுக்கு ஒரு கருவியா இந்த question பயன்படுத்தலாம். It is a device through which they can organize their thinking to achieve certain objectives. அதாவது கற்பித்தல் நோக்கங்களை கற்பித்தல் நோக்கங்களை அடைவு செய்திருக்கணும் அப்படின்னா இந்த டூல், இந்த ஒரு கருவியை நம்ம திறம்பட பயன்படுத்தணும்னாலே நம்ம கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான டீச்சரா இருக்க முடியும். Questions must be guided by definite aims. They should be asked to test students' preparation. Find out if students ஏதாவது ஒரு மாணவருக்கு ஏதாவது ஒரு வகுப்பறை சார்ந்த அல்லது வீட்டு சூழலில் செய்யக்கூடிய பணியை கொடுத்திருந்தோம்னா அதை முடிச்சிட்டாங்களா அப்படின்றதுக்கான கேள்விகள் இருக்கலாம். Arouse interest, bring them into the lesson by motivating them. எல்லாருக்குமே தெரியும், ஆர்வமூட்டலை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகள். ஒரு ஆசிரியர் நேரா ஒரு பாடத்துக்கு உடனடியா போறதே கிடையாது. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 21 ஒன்றியங்களை நாங்கள் பார்வையிடும் பொழுது நிறைய திறமிகுந்த ஆசிரியர்களை பார்க்கிறோம். எந்த ஆசிரியரும் டைரக்டா போர்டுல போய் இன்னைக்கு இந்த நான் வகுப்பை பார்க்க போறேன் அப்படின்னு எழுதுறதே கிடையாது. ஒரு சில பரிமாற்றங்கள் ஏற்படுத்தின பிறகு, மோட்டிவேட் பண்ண பிறகு, ஆர்வத்தை தூண்டின பிறகு, முந்தைய வகுப்பில் நடந்த நிகழ்வுகளை பரிமாறிக்கொண்டு அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோங்கிறதையும் சொல்லிட்டு இன்றைய நிகழ்வு என்ன அப்படிங்கறத மோட்டிவேட் பண்ணிட்டு தான் ஆசிரியர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல maximum of the teachers are very good in motivating the students. So to develop insights, cause them to see new insights அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு புது வகையான ஒரு விஷயங்களை அவர்களே தானா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியை வகுப்பதுதான் to develop into insights. Cause them to see new relationships. சில சமயம் மாணவர்களுக்கு அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நம்ம ஏற்படுத்தி தரணும். இன்றைக்கு வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை இன்னைக்கு நமக்கு தொலைக்காட்சியில சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லும் பொழுது, வெப்பச்சலனத்தினால் ஏன் மழை வருகிறது அப்படின்ற ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்சைட்டை டெவலப் பண்றது. டு டெவலப் ஐடியல்ஸ், ஆட்டிடியூட்ஸ், அப்ரிசியேஷன்ஸ். என்ன மாதிரியான மனப்பான்மை, என்ன மாதிரியான ஒரு பாராட்டுதல், அதுக்காக ஆஸ்க் கொஸ்டின்ஸ் தட் காஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் மோர் தேன் நாலேஜ் இன் த கிளாஸ் ரூம். நான் முதலே சொன்னேன், வகுப்பறை அப்படிங்கிறது வெறும் தகவலை பரிமாறிக்கொள்ளும் இடம் மட்டுமே அல்ல. இந்த அறிதல் புரிதல் திறன்கள் மட்டுமே சார்ந்தது அல்ல. அதையும் தாண்டி நமக்கு அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உயர் தகவுகள்னு சொல்லக்கூடிய வேல்யூஸ், மனப்பான்மைன்னு சொல்லக்கூடிய ஆட்டிடியூட்ஸ், ஒழுக்கம், ஐடியல்ஸ், டிசிப்ளின்ஸ், இது எல்லாத்தையுமே கொண்டு வரத்துக்குமே பயன்படுத்தணும். டு ஸ்ட்ரென்தன் லேர்னிங் அப்படின்னா கற்றலை மேலும் மேலும் வலுப்படுத்துவது. எப்படி வலுப்படுத்துவது? ரிவ்யூயிங் அண்ட் சம்மரைசிங். ஒரு பாடமோ ஒரு வகுப்போ முடிஞ்ச பிறகு கேள்விகள் மூலமா நம்ம என்ன நடத்தியிருக்கோம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப அவங்களை கேள்வி கேட்டு பதில் வரவழைப்பது, அதையே சம்மப் பண்ணி சொல்ல வைக்கிறது. இது மூலமா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அன்றைய வகுப்பறையில் நடந்த கற்றல் நிகழ்வு வலுவடைகிறது. டெவலப் அ questioning attitude to test the achievement of objectives. questioning attitude அப்படிங்கிறப்போ இங்க ரெண்டுமே இருக்கு. ஆசிரியர்களுக்கும் அந்த ஆட்டிடியூட் வேணும், மாணவர்களுக்கும் இருக்கணும். ஒரு வகுப்பு முடிந்த பிறகு அந்த ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு அந்த மாணவனுக்கு சுதந்திரம் இருக்கணும். He must be free enough to ask question and the teacher should accept the question, answer the question and encourage them to ask further questions.
இங்க நான் ஒரு பிக்சர் கொடுத்திருக்கேன் ஜொனெஸ்கோவோடது. இட் இஸ் நாட் த ஆன்சர் தட் என்லைட்டன்ஸ் பட் த கொஸ்டின். கேள்விகள் ஒன்றும் பெருசா யாரையும் என்லைட்டன் பண்றது கிடையாது. சாரி, பதில்கள் என்லைட்டன் பண்றது இல்லை, கேள்விகள் மட்டுமே ஒருத்தரை வந்து என்லைட்டன் பண்ணும். யார் ஒருத்தர் அதிக கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களே வந்து ஒரு சிறந்த அறிவாளியாகவும் தேடுதல் மிகுந்த நபராகவும் இருப்பார் அப்படிங்கிறது தான் இவருடைய கூற்று. Millions saw the apple fall, but Newton was the one who asked why. எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க ஆப்பிள் ட்ரீல இருந்து ஆப்பிள் விழறத, ஆனா நியூட்டன் மட்டும்தான் ஏன் அது விழுகிறது அப்படின்னு கேட்டனால அவருக்கால அடுத்த நிகழ்வுக்கு இந்த ஒரு கேள்வி அவர்களை அழைத்து சென்று ஒரு பெரிய சயின்டிஸ்டா அவரை இன்னைக்கு நம்ம முன்னாடி நிறுத்தி இருக்கு. So why is the thing, why is the parent question of many aspects. யார் ஒருத்தர் why அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கிறாங்களோ அவங்க வந்து தேடும் பயணத்துல இருக்காங்க. அவர்களுடைய தேடுதல் வேட்டையில் கிடைக்கக்கூடிய பதில்கள் அவர்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறது. குட் கொஸ்டின்ஸ் இன்ஃபார்ம், கிரேட் கொஸ்டின்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இது என்ன குட் கொஸ்டின், கிரேட் கொஸ்டின்? ஒரு நல்ல கேள்வி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தான் தேட வைக்கும். ஒரு குட் கொஸ்டின் இன்ஃபர்மேஷனை தான் தேட வச்சு அதுக்கான பதில் கிடைக்கும். பட் ஒரு சிறந்த கேள்வி வந்து ஒரு மனிதனையே மாற்றம் செய்யும், டிரான்ஸ்ஃபார்ம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு எடுத்து செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லோயர் லெவல் ஆர்டர் கொஸ்டின்ல இருந்து ஹையர் லெவல் ஆர்டர் கொஸ்டின், எல்ஓடியில இருந்து ஹெச்ஓடி, ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டினுக்கு போறதுக்கு வந்து இந்த கிரேட் கொஸ்டின்ஸ் தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஒரு ஆசிரியர் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ மாணவர்கள் கிட்ட ஒரு அறிதல் சார்ந்த புரிதல் சார்ந்த கேள்விகள், அதாவது லோயர் லெவல் ரிமெம்பரிங் கொஸ்டின், ரீகால் கொஸ்டின், என்ன ஏது இது எப்படி அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிச்சுதான் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு வர முடியும். ஸோ கிரேட் கொஸ்டின்ஸ் தான் ஒருத்தரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு கோலமேன் சொல்லியிருக்காரு. ஒரு சயின்டிஸ்ட் இசிடார் ஐசக் ரவி அப்படிங்கிறது, இது உங்களுக்கு ஒரு அனெக்டோட் ஒன்று ஷேர் பண்றேன். அவர் ஒரு நோபல் லாரெட். அவர் சொன்னது அப்படியே வாசிக்கிறேன். மை மதர் மேட் மீ எ சயின்டிஸ்ட் வித்தவுட் எவர் இன்டெண்டிங் டு. அதாவது என்னுடைய தாய் என்னைய ஒரு சயின்டிஸ்டா உருவாக்குறதுக்கு பெருசா இன்டென்ட் பண்ணலனாலும், எவ்ரி அதர் ஜூயிஷ் மதர் இன் புரூக்லின் would ask her child after school, so did you learn anything today? But not my mother. She would say, did you ask a good question today? That difference, asking good questions, made me become scientist. அவர் வந்து ஒரு ஜூயிஷ். அந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய அன்னை தாய்மார்கள் எல்லாம் அந்த குழந்தைய வந்து பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே கேட்பாங்களாம், நீ இன்னைக்கு ஏதாவது கத்துக்கிட்டியா? டிட் யூ லேர்ன் எனிதிங் டுடே? ஆனா ரபியோட அம்மா, ஐசக் ரபியோட அம்மா மட்டும் என்ன கேட்பாங்களாம், டிட் யூ ஆஸ்க் அ குட் கொஸ்டின் டுடே? இன்று நீ ஒரு நல்ல கேள்வியை கேட்டியா அப்படின்னு. இந்த வளர்ப்பு முறை தான் அவரை ஒரு சயின்டிஸ்டாகவும் ஒரு நோபல் லாரெட்டாகவும் உருவாகுது. ஸோ நம்ம வந்து இப்ப இருக்கிற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மெஷின் ஓரியன்ட் லைஃப்ல கேள்வி கேட்கறதுக்கும் அலோவ் பண்றது இல்லை, கேள்வி கேட்கறதும் இல்லை. நமக்கு அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் அது வந்து ஒரு இந்த இடத்துல பேரண்டல் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு குழந்தைங்களை அந்த தாய் வந்து அனுமதிக்கணும். கேள்வி கேட்டியா, படிச்சியா அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தணும். ஃபேமிலிலையும் சரி, கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன்லயும் சரி, கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நம்ம வந்து ஒரு தடையாவே இருக்கக்கூடாது. we must encourage the students to ask questions. Keep exploring, keep dreaming, keep asking why. Don't settle for what you already know. Never stop believing in the power of your ideas, your imagination, your hard work to change the world. நம்ம ஒபாமா, பராக் ஒபாமா, the US president, என்ன சொல்லியிருக்காருன்னா, you have to keep exploring, keep dreaming, keep asking why. why அப்படிங்கறத கேட்டுட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய தாட்ஸுக்கும் உங்களுடைய இமேஜினேஷனுக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் என்னைக்குமே ஒரு முடிவு கிடையாது. ஸோ டோன்ட் செட்டில் ஃபார் வாட் யூ ஆல்ரெடி நோ. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதோட நம்ம செட்டில் ஆயிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பாயிண்ட். எப்ப செட்டில் ஆகும் நமக்கு மனசுல ஒரு எண்ணம் வரும், போதும் அப்படிங்கிறது. பட் லேர்னிங்க்கு மட்டும் போதும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. நீங்க இதே திருப்பி நம்ம முதல்ல சொன்னதே சொல்றேன் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாலும் சரி, பிசினஸ் மேன் ஆனாலும் சரி, அவங்க they will not settle for what they have. போதும் அப்படின்லாம் நிறுத்த மாட்டாங்க. ஒரு டார்கெட், அதாவது வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு, நான் ஆக்டரா இனிமேல் ஹீரோவா பண்ண முடியாது, பட் நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்றேன்னு தான் அவங்க டைமென்ஷன் எடுப்பாங்களோ ஒழிய this is the time for me to stop நினைக்க மாட்டாங்க. unless and until அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிசிக்கல் எயில்மெண்ட் வந்தாதான்.
So never stop believing in the power of your ideas and don't settle for what you already know. இப்போ இருக்க ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து படிப்பு முடிச்ச உடனே ஒரு டிஆர்பி, ஒரு வேலை, ஒரு டீச்சர், ஒரு வீடு, ஒரு கல்யாணம், ஒரு வாகனம், அதுக்கப்புறம் ஒரு சம்பளம் அப்படின்னோடனே they stop everything. They settle with what they want. அதோட அவங்க நிறுத்திக்கிறாங்க. No further learning, no further exploring, no further dreaming, no further asking why. இது வந்து நாங்க ஓரளவுக்கு ஒரு சர்வே கூட எடுத்து பார்த்ததுல, இந்த ட்ரைனிங்லாம் வராங்க இல்லையா, ஒரு 40 பேர் ஒரு செஷனுக்கு வந்தாங்கன்னா அதுல ஒரு 20 பேர் சீனியராகவும் 20 பேர் ஜூனியராகவும் இருப்பாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம கூப்பிட்டோம்னாலோ இல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா சீனியர்ஸ் தான் மேக்சிமம் ஆப்ட் பண்ணுவாங்க. ஜூனியர், அதுக்காக என்ன எல்லாரும் ஜூனியரா இருக்கவங்க பிளேம் பண்ணாதீங்க. ஒரு சிலர் தான் வந்து they come up keeping exploring. ஒரு 20ல வந்து I can get only 5 to come up, but others settle very well and think that oh we know already what we need to know, we can stop அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பட் அப்படி இருக்க கூடாது. So next நம்ம இதுவரைக்கும் நம்ம I have motivated you related to the questioning types. Now let us just look into the varieties. இந்த ஸ்கில்னு சொன்னோம். ஏதோ இந்த செஷன் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு சில கேள்விகளை வந்து இது அந்த வகையானது, இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நீங்க இதை ப்ரிலிமினரியா நினைச்சுக்க வேண்டாம். யாரா இருந்தாலுமே ஒரு செஷன் எடுத்தாலும் சரி, ஒரு பயிற்சி கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு ஆசிரியர் ஒரு பாடப்பொருளை கொடுத்தாலுமே இது எல்லாமே கலந்து ஒரு நல்ல ஒரு 45 நிமிடத்திற்கான ஒரு வகுப்பு அப்படின்னா எல்லாமே இருக்கணும். கருத்து இருக்கணும், கேள்வி இருக்கணும், பதில்கள் இருக்கணும், பரிமாற்றம் இருக்கணும். அப்ப இந்த மாதிரியான வகைகள் தெரிந்தால் மட்டுமே அவர்களால சிறப்பா செயல்பட முடியும். The basic question என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு knowledge type questions. The knowledge questions யூசுவலா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண வைக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். வாட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் நாலேஜ் டைப் கொஸ்டின்ஸ் தான். வாட் இஸ் த பிக்கெஸ்ட் சிட்டி, who wrote the war and peace, how many ounces in the pound, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் which are called as knowledge type questions. இதுக்கு பேஸ் ரூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெஞ்சமின் ப்ளூம் உடைய டைமென்ஷன்ஸ், காக்னிட்டிவ் டைமென்ஷன்ஸ்ல நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் டைப்ஸ் எல்லாமே நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த டீடைல்ஸ்க்கு போனோம்னா இங்க நிறைய டைவர்ஸ் கான்செப்ட்ஸ் வரும். அதனால நான் வீல் ஸ்டிக் டு த டாபிக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். இந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி ஆர் தோஸ் தட் கொஸ்டின்ஸ் that ask students to take several bits of information and put them into a single category or grouping. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அவங்க வந்து ஒரு தகவலை நமக்கு கொடுக்கணும். How would you illustrate the water cycle? இந்த கேள்வி காம்ப்ரிஹென்ஷன் டைப் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த மாணவனுக்கு இவாப்ரேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணும், காண்டன்சேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணும், சூரிய ஒளியை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நீர்நிலைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், காற்றை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாம் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒன்று படுத்தினா மட்டும்தான் தே கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். வாட் இஸ், ஒரு கதையை சொல்றோம், ஒரு ப்ரோஸ் நடத்துறோம், ஒரு போயம் நடத்துறோம், அது முடிச்ச உடனே நம்ம பார்த்தீங்கன்னா கேட்போம் வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னா நிறைய பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்க வந்து அந்த ஐடியா என்ன அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், இஃப் ஐ புட் தீஸ் 3 blocks டுகெதர் வாட் ஷேப் டு தே ஃபார்ம்? இது வந்து ஒரு அரித்மெட்டிக்கல் ஆர் கொஸ்டின் தட் ரிலேட்டட் டு இமேஜினேஷன். இப்போ இந்த 3 பிளாக்ஸை டுகெதரா போடுறப்போ என்ன மாதிரியான ஷேப் வரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து கேதர் பண்ணணும். ஸோ தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் கால்ட் அஸ் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப். அட் திஸ் லெவல் டீச்சர் ஆஸ்க் ஸ்டூடெண்ட் டு டேக் இன்ஃபர்மேஷன் தே ஆல்ரெடி நோ and apply it to a new situation. In other words, they must use their knowledge to determine a correct response. Some examples of application questions வந்து, how would you use your knowledge of latitude and longitude to locate Greenland? What happens when you multiply each of these numbers by 9? If you had 8 inches of water in your basement, how would you use the hose to get the water out? இந்த மாதிரியான கேள்விகள், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு புதிய சூழலுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தீர்வு காண்பது அப்ளிகேஷன் டைப். However, these types are called as higher order level. Analysis. An analysis question is one that asks students to break down something into its components. To analyze requires students to identify reasons, causes or motivation and reach conclusions or generalizations.
Some examples of analysis question வந்து what are the factors that cause rust? ஒரு துரு பிடிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? Why did the United States go to the war with England? Why do we call these animals mammals? இந்த கேள்விகள் வந்து ஒரு பெரிய ஒரு ஹோல் பார்ட்டை வந்து கூறு போட்டு பிரித்து அனலைஸ் அப்படிங்கிறது பகிர்ந்து ஆராய்தல். டு அனலைஸ் ரெக்வயர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய மோட்டிவ் பின்ன என்ன இருக்கு அப்படிங்கிற காரண காரியங்களை ஆராய்ந்து புரிந்து விடையளிப்பது. அது அந்த சிந்தனையை தூண்டும் கேள்விக்கு அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் சொல்லலாம். சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒருங்கமைத்தல். சிந்தசிஸ் கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் டு என்கேஜ் இன் கிரியேட்டிவ் அண்ட் ஒரிஜினல் திங்கிங். These questions invite students to produce original ideas and solve problems. There is always a variety of potential responses to synthesis questions. உதாரணம் பார்த்தீங்கன்னா, how would you assemble these items to create a windmill? How would your life be different if you could breathe underwater? Construct a tower 1 foot tall using only 4 blocks. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு ஹைலைட் இருக்கு. இந்த கேள்விகள் வந்து அதுக்கு பேஸ் ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும், ஒரு ஒரிஜினாலிட்டி வேணும், ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும். இந்த கிரியேட்டிவிட்டி, ஒரிஜினாலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த சிந்தசிஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து சாதாரணமா ஒரு வார்த்தையிலேயோ இல்ல ஒரே முகமான சிந்தனையிலேயோ பதிலளிக்கக்கூடியது கிடையாது. ஸோ இதுவும் அடுத்த ஹையர் ஆர்டர் திங்கிங்குடைய லெவல். அனாலிசிஸ் ஒரு லெவல், சிந்தசிஸ் ஒரு லெவல். Evaluation requires an individual to make a judgment about something. மதிப்பிடுதல் சொல்வோம். We are asking to judge the value of an idea, ஒரு work of an art or a solution, ஏதோ ஒரு problem. When students are engaged in decision making and problem solving, they should be thinking at this level. Evaluation questionsக்கு ஒரே ஒரு சரியான பதில் இருக்காது. What do you think about your work so far? What story did you like the best? Did you think the pioneers did the right thing? அதாவது மதிப்பிடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது திங்கிங் லெவல் வந்து ஹையர் ஆர்டரா இருக்கிறது மட்டுமல்லாமல் ஒரே ஒரு சரியான பதிலையும் நீங்க எதுக்கு எதிர்பார்க்க முடியாது. So நான் முதலே சொன்ன மாதிரி many teachers think primary level students cannot handle higher level thinking. The application, analysis, synthesis, evaluation கேள்விகள்லாம் நாங்க வந்து பிரைமரிக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அது அவங்களுக்கு இல்லை அப்படின்றது கிடையாது. Nothing could be further from the truth. Challenging all students through higher order questioning is one of the best ways to stimulate learning and enhance brain development regardless of age. நான் தான் முதலே சொன்னேன். ஏன்னா சூப்பர்வைசர் சார் கேட்டப்போ எங்களுக்கு எல்லா நிலைகள்ல இருந்து ஆசிரியர்கள் இந்த டீமுக்கு வருவாங்க மேம். No matter whatever may be the level, you may be a college teacher or you may be a primary teacher, your students are students and you are a teacher. You have to ask different type of questions to make them feel so interesting. அதுல எப்பயும் போல இந்த நாலேஜ் நான் ஃபர்ஸ்ட் லெவல் சொன்னோம் இல்லையா, நாலேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்லாம் பாத்தீங்கன்னா வெறுமனே ரிமெம்பரிங் அண்ட் ரீகாலிங் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். நீ என்ன படிச்ச சொல்லு, ஏன் அதுல வாட் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட அந்த லெவல் நிற்கும். பிரைமரி லெவல்ல அது போதும், நீ ரிசைட் பண்ணு, நீ ரீகால் பண்ணு, நீ ரிமெம்பர் பண்ணுன்றது மட்டும் கிடையாது. அவங்களுக்குமே அப்ளிகேஷன் கொடுக்கலாம், அனலைசிஸ் கொடுக்கலாம், சிந்தசிஸ் கொடுக்கலாம், இவாலுவேஷன் கொடுக்கலாம். இந்த குப்பையை இங்க ஏன் போடக்கூடாதுன்னு கேளுங்க. இட் இஸ் அன் இவாலுவேஷன் கொஸ்டின்ஸ், இவாலுவேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அது இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுதுதான் அவர்களுக்கு வந்து ஒரு உண்மையை அறிதல் கூடிய நிலை வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி ஆகும். Actually, it means you can ask your students several different questions. If you only focus on one type of question, your student might not be exposed to higher level. இப்போ ஒரு ஆசிரியர் வந்து விடாம ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தா அந்த மாணவனுக்கு என்ன ஆகும்னா அந்த வருஷம் ஃபுல்லா ஒரு வகையான கேள்வி மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி நாங்க நிறைய டீச்சர்ஸ் பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்கிற டீச்சர் ஏன் மட்டும்தான் கேட்கறாங்க, என்ன அப்படின்னு கேட்கிற டீச்சர் வந்து என்ன மட்டும்தான் கேட்கறாங்க. ஸோ வாட் அண்ட் வை அவ்வளவுதான். மற்ற வகையான கேள்விகள் வந்து அந்த மாணவர்களுக்கு தெரியாம போறப்போ அவங்களுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து தெரியறது கிடையாது. யூ ஆஸ்க் ஒன்லி நாலேஜ் பேஸ்ட் கொஸ்டின், தென் யுவர் ஸ்டூடெண்ட் மைட் திங்க் தட் லேர்னிங் அப்படிங்கிறது மெமரைசிங் மட்டும்தான். You can use this taxonomy to help craft a wide range of questions from low level thinking questions to higher level thinking. இதுதான் நான் சொன்னது டாக்ஸானமி. நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமில லோயர் லெவல்ல இருந்து ஹையர் லெவலுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்க டீச்சிங் வந்து எப்படி வெரைட்டியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், லைஃப்ல வந்து வெரைட்டி வேணும், அப்பதான் வந்து ஒரு ஸ்பைஸ் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இஃப் வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்,
You should sprinkle a variety of question types throughout every lesson regardless of the topic or the grade level you teach. என்ன டைப் என்ன லெசன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வெரைட்டி வேணும். இன்னைக்கு இன்றைய பாடமும் நாளைக்கு பாடத்துக்கும் வந்து ஒரு வெரைட்டி இருக்கணும். வாட் இஸ் வெயிட் டைம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வெயிட் டைம் அப்படிங்கிறது கேள்வி கேட்கறது ஈஸி, கொஸ்டினிங் இஸ் வெரி வெரி ஈஸி. அதுல வெயிட் டைம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்ட கேள்வியை உள்வாங்கி பதில் அளிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு நேரம் கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் வெயிட் டைம். As soon as I ask question, I should not demand immediate answer. I must give some time for them to get the question, think over it and then answer. That is called as wait time. Wait time சரியா கொடுக்காம பதில் வரலன்னு நீங்க நினைக்கிறது தப்பு. சில ஆசிரியர்கள் ரொம்ப அவசரப்பட்டு questions கேட்ட உடனே they will start expecting answers, but that is not the right thing. Am I audible now? கேக்குதா? Yes ma'am, audible. Okay. Continue பண்ணலாம்ல? Continue பண்ணுங்க மேடம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. Right, okay. Thank you. The wait time அப்படிங்கிறது என்னன்னா, the time that is given for the students or the respondents to answer, to get the question and make the things get into their mind, think and then answer. அதான் wait time. இந்த wait time ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு கேட்டா, நிறைய பேர் டைம் கொடுக்கறது கிடையாது. ஃபார் த சேக் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின் கேட்டுருவாங்க, பட் வெயிட் டைம்ங்கிறது கொடுத்து நீங்க பதில்களை எதிர்பார்க்கணும். இஃப் யூ ஆஸ்க் க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ் யூ மே கெட் எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ். க்ளோஸ்ட் எண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கேள்வி பதில் வந்து ஆம் அல்லது இல்லை அப்படிங்கிற அமைப்புல இருக்கோ அதுக்கு பேர் தான் க்ளோஸ்ட் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வேற எந்த பதிலும் கிடையாது. ஒண்ணு ஆம் சொல்லணும், இல்லைன்னா இல்லை சொல்லணும். நீ இன்னைக்கு வகுப்பறைக்கு வந்தேயா? ஆம், இல்லை. இது வந்து ஒரு closed ended questions, but no further discussion will ensue. Try to ask open ended questions that force respondents to talk, give information, further the discussion or to ask questions themselves. There are a number of different types of open ended questions. நிறைய open ended questions இருக்கு. அதுக்காக closed ended கேட்காம இருக்க முடியாது. எங்க நமக்கு ஆம் அல்லது இல்லை வேணுமோ அங்க ஆம் அல்லது இல்லை கேள்விகளை கேட்கலாம். அது வந்து ஒரு க்ளோஸ்ட். அதுக்கு மேல ரெஸ்பான்சஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கும் அங்க ஃப்ரீடம் கிடையாது. இட் இஸ் க்ளோஸ்ட். ஆனா ஓப்பன் அப்படிங்கிறப்போ யூ ஆர் அலோவிங் த ரெஸ்பாண்டன்ட் டு ஆன்சர் இன் வெரைட்டி ஆஃப் வேஸ். எப்படி வேணா அவங்க பதில் கொடுக்கலாம். அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் ஓப்பன் எண்டட். அங்க ஃப்ரீடம் இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, டைவர்ஜென்ஸ் இருக்கு. இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. இப்ப நம்ம அந்த மாதிரியான ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் உடைய வகைகள் ஒரு சிலதை பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசிக் ஃபேக்ட்ஸ் பத்தின கேள்விகள். ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் ஆர் யூஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் பேசிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் டு ரெவ்யூ கான்செப்ட்ஸ். They include who, what, where, when questions. Example, what is the standard treatment for hypertension? Students can generally tell that there are only so many correct answers to these kind of questions. Factual அப்படின்னா fact based, இன்ஃபர்மேஷன் ஓரியன்டட், தகவல் அடிப்படையிலும் தரவுகள் அடிப்படையிலும் கருத்துக்கள் அடிப்படையிலும் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின். இது வந்து வாட், ஹூ, வேர், வென் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணாலே உங்களுக்கு வெறுமன ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ப்ராடனிங் கொஸ்டின்ஸ்னு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ராடனிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னா generally used to introduce additional fact. For example, what is the relationship between teaching and learning? இது ஒரு broadened question. கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு என்ன, உறவு என்ன அப்படின்னா நான் கற்றலை பத்தி சொல்லணும், கற்பித்தலை பத்தி சொல்லணும், இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர்ஸை பத்தி சொல்லணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தேவைப்படுறதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராடனிங் கொஸ்டின்ஸ். ப்ராடனிங் கொஸ்டின்ஸ்க்கு தகவல்கள் மேலும் மேலும் அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனுக்காக நிறைய படிப்பாங்க, தேடுவாங்க. Justifying questions. Questions used to challenge old ideas and to develop new ideas are known as justifying questions. For example, why do you think so? ஏன் இப்படி நினைக்கிற? Obviously no right answer to these. As an instructor you need to look for creativity. எதையாவது ஒன்று வந்து ஆணித்தரமா ஜஸ்டிஃபை பண்றதுக்கான கேள்விகள் வந்து justifying questions.
Hypothetical questions. Hypothetical questions can be used to explore unknown topics and to change the course of a discussion. இப்போ வந்து what if we did it is என்ன நடக்கும், இந்த வேலையை இப்படி செஞ்சா இது என்ன நடக்கும். ஹைபோதசிஸ் அப்படினாலே ஒரு shrewd guess தானே. நம்ம வந்து hypothetical questions can be used to explore unknown topics and to change the course of a discussion. Hypothesis அப்படினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஒரு கெஸ் மூலமா நம்ம வந்து உறுதிப்படுத்துறது தான். ஹைபோதட்டிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ உங்களுக்கு இது என்ன நடக்குது, இது பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின்ஸ் can be used to help a group make decisions between alternatives and to gain agreement or consensus on a project or an idea. Which of the book would appeal to a broader audience? ரெண்டு புக் இருக்கு, இது எது வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின்ஸ் that can be used to help a group make decision between alternatives. ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டெசிஷன்ஸை எடுத்து ஆன்சர் பண்ணக்கூடியது. டு கெயின் அக்ரிமெண்ட், ஏதோ ஒரு முடிவுக்கோ இல்ல ஒரு ஒப்புதலுக்கோ வருது. If you want to develop students' critical thinking and problem solving skill, one way to do this is to ask questions in the classroom to facilitate discussion and to get students to think. ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டினும் ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய கேள்விகளும் மாணவர்களுக்கு கேட்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியும் ஸ்கோப் ஃபார் திங்கிங்கும் இருக்கும். இப்போ நீங்களே கூட ரைட் டவுன் அட்லீஸ்ட் 2 questions of each type for your content area. Practice using these questions to generate discussion in your class. Do they work? Do they keep the discussion going? How much are you talking? How much are the student talking? What other questions can you use in your classes? இப்போ நீங்க இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல நான் கொடுத்ததை மட்டும் ஒரு ஹோம் அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்களேன். நான் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி வகைகள் எத்தனையோ கொஸ்டின்ஸ் டைப் பார்த்தோம்ல. நாலேஜ் டைப் பார்த்தோம், காம்ப்ரிஹென்ஷன் டைப், அப்ளிகேஷன் டைப் பார்த்தோம், அனாலிசிஸ் டைப் பார்த்தோம், சிந்தசிஸ் டைப் பார்த்தோம், இவாலுவேஷன் டைப் பார்த்தோம். அப்புறம் இப்போ டைவர்ஜென்ட் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், கன்வர்ஜென்ட் டைப், ஓப்பன் எண்டட், க்ளோஸ்ட் எண்டட். அந்த க்ளோஸ்ட் எண்டட்ல வந்து எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓப்பன் எண்டட்ல வந்து ஐ ஹவ் ஆஸ்க்ட் மெனி கொஸ்டின்ஸ் லைக் ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின்ஸ், ஹைபோதெட்டிக்கல், ஜஸ்டிஃபையிங், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்தேன்ல. இந்த நிறைய கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டைப்லையும் உங்க கான்டென்ட், நீங்க அது என்ன சப்ஜெக்டா இருக்கட்டும், லாங்குவேஜ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், மேக்ஸ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், சயின்ஸ் பேஸ்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஆர் ஜென்ரலா ஒரு கொஸ்டின், கொரோனாவை கூட இப்போ தீமா எடுத்துக்கிட்டு 2 கொஸ்டின்ஸ் உங்களால ஃப்ரேம் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்புறம் ரெகுலர் ஸ்கூல் கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்க ஒரு டிஸ்கஷன் நடத்துறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க, உங்க ஸ்டூடெண்ட்டை எவ்வளவு நேரம் பேச விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைமிங் பாருங்க. வாட் அதர் கொஸ்டின்ஸ் நீங்க நான் ஃப்ரேம் பண்ணிட்டு போன கேள்விகளை விட அதிகப்படியான கேள்விகள் நான் வகுப்பறையில பயன்படுத்துறேன்னா எத்தனை கேள்விகள் பயன்படுத்தினேன் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கூட நீங்க எடுக்கலாம். இந்த ஆக்டிவிட்டியை வந்து நான் இந்த செஷன் மூலமா டீச்சர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறேன். யூ கேன் ஹேவ் திஸ் அஸ் அ ட்ரை அவுட். திருப்பி வகைகளுக்கு போகலாம். Funnel questions. This technique involves starting with a general question and then drilling down to a more specific point in each. அதாவது usually this will involve asking more and more detail at each level. Funnel shape எப்படி இருக்கும்? மேல broad-ஆ இருக்கும், கீழே narrow ஆகும் இல்லையா? அதுதான் இந்த டெக்னிக் உடைய பேக்ரவுண்ட். கேட்கிறப்போ ஆரம்பிக்கிறப்போ ஜெனரலா கேட்டுட்டே வரணும். மேலும் மேலும் அந்த கருத்தை சார்ந்த கேள்விகள் கேட்கும் பொழுது அப்படியே ஸ்பெசிஃபிக்கா நேரோ டவுன் பண்ணிக்கிட்டே ட்ரில் பண்ணிக்கிட்டே கீழே போகணும். அப்ப பிராடா இருந்துட்டு கீழே வரப்போ நேரோ ஆயிட்டே வரும். அப்ப நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்டிவா டீட்டெயிலா ரொம்ப எக்ஸ்பிளனேட்டரியா கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு கான்செப்டை நீங்க நடத்தி முடிச்ச பிறகு நல்லா புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறதுக்கு திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நல்ல ஒரு ட்ரில் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க எந்த இடத்துல மாணவர்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல டைப் ஆஃப் கொஸ்டின், நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இங்க ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்கேன். how many people were involved in the fight? About 10. Were they kids or adults? Mostly kids. What sort of ages were they? About 14 or 15. Were any one of them wearing anything distinct? Yes, several of them had red baseball caps on. Can you remember if there was a logo? Now you come in to mention, yes, I remember seeing a big letter. அதாவது ஏதோ ஒரு இன்சிடென்ட்டை நான் நரேட் பண்ணிட்டேன், காமிச்சிருக்கேன். அதை சார்ந்த கேள்விகள் வரிசையா கேட்கும் பொழுது
அவங்க என்னென்ன அந்த தகவல்கள் அப்படியே நேரோ டவுன் ஆகி நிறைய டிக் அவுட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் நம்ம சிபிசிஐடி அண்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. Leading questions. Leading questions try to lead the respondent to your way of thinking. They can do this in several ways. Leading questions are good for getting the answer for what you want, but leaving the other person feeling that they haven't got a choice. Leading அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ leading questions try to lead the respondent to your way of thinking. அந்த ரெஸ்பாண்டன்ட்டை உங்க வழிக்கு கொண்டு வர மாதிரி questions கேட்கறது. Getting the answer you want. leaving the other person feeling that they haven't got a choice. அவங்களுக்கு எந்த சாய்ஸ்மே கிடையாது, உங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பதில் சொல்லணும். rhetorical questions அப்படிங்கிறது aren't really questions at all. இது ஒரு questions கிடையாது, question type கிடையாது. பட் கேட்டகரைஸ் பண்றப்போ இந்த question பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கேள்வி ஜஸ்ட் வந்து லிசனர் என்கேஜ் பண்றதுக்காகவும் getting people to agree with your point of viewக்காக இந்த questions கேட்கறது. Isn't John's design work so creative அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா it is a rhetorical question. Really it is not a question at all. They don't expect any answer. அப்படியே போயிட்டே இருக்கிறது. லிசனரை வந்து என்கேஜ் பண்றதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள். ப்ரோபிங் கொஸ்டின்ஸ், இது நீங்க நிறைய அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்த டீட்டெயிலா உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நீங்க ப்ரோப் அப்படிங்கிறது நோண்டி ஒரு விஷயத்தை வந்து தோண்டி அல்லது நோண்டி கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ப்ரோபிங் கொஸ்டின்ஸ். ஃபனலிங்க்கும் ப்ரோபிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபனலிங் வந்து ப்ராடா ஆரம்பிச்சு நேரோ டவுன் பண்றது. Probing வந்து just you have to get the questions answers to find more details காக போறது. Gaining clarification to ensure that you would have understood, drawing information more. இதுதான் probing questions. Display questions என்னன்னா these are designed to elicit learners prior knowledge and to check comprehension. அந்த நம்ம கவனிச்சிட்டு இருக்கவங்களுடைய முந்திய அறிவையும் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வகையான கேள்விகள் கேட்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் டஸ் திஸ் மீன், வென் டு வி யூஸ் திஸ் அப்படின்லாம் கேட்டோம்னா இது சும்மா சாதாரண டிஸ்பிளே கொஸ்டின்ஸ். ரெஃபரன்ஷியல் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின் கேட்டகரி பேரே ரொம்ப தெளிவா இருக்கு. ரெஃபரன்ஷியல், த லேர்னர் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன், கிவ் அன் ஒப்பீனியன், எக்ஸ்பிளைன் ஆர் கிளாரிஃபை. வாட் டு யூ திங்க் அபவுட், ஹேவ் யூ எவர் கிராஸ்ட் அபவுட் திஸ் ஐடியா, இஃப் யூ ஹேட் திஸ் வாட் வில் ஹேப்பன். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து தே ஆஃபன் ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட் rather than language, require follow-up or probe questions, and the answer is not necessarily known by the teacher. இது just வந்து referential questions. அவங்க அதிகமான இன்ஃபர்மேஷனுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள். நம்ம க்ளோஸ் டு எண்ட் வந்து எஸ் ஆர் நோ பார்த்த மாதிரி இப்போ நிறைய ஓப்பன் எண்டட் பார்த்தோம். நான் முதல்ல இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் பற்றி சொல்லிட்டேன். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டைவர்ஜென்ட் கொஸ்டின்ஸ். டைவர்ஜென்ட் கொஸ்டின்ஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் கிடைக்கும். இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விதமான பதிலை மட்டும் எதிர்பார்க்கவே முடியாது. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்க்கு நிறைய திங்கிங் வேணும், நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், வெரைட்டி இருக்கும், அதுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், ஃப்ரீடம் இருக்கும், கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஸோ டைவர்ஜென்ட் அப்படின்னாலே வெரைட்டி நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான். கன்வெர்ஜ் பண்ணி ஒரு கேள்விக்கான ஒரு விடை அப்படின்னு சொல்லி நம்ம போகவே முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டைவர்ஜென்ட் கொஸ்டின். இந்த வகையான கேள்விக்கு நமக்கு ஃப்ளூவன்சி, ஃபிளெக்சிபிலிட்டி, ஃப்ரீடம் இருக்கும். இந்த எது வகையான திங்கிங்கும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய கேள்விகள் அது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் அப்படின்னா ஒரே ஒரு விடையை மட்டுமே தேடி அதை கேட்கக்கூடிய கேள்விகள். கன்வர்ஜ், உங்க சிந்தனையை அப்படியே ஒரு இடத்துல மட்டும்தான் குவிக்கிறது. ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ் அல்லது நோ, வேற எந்த ரெஸ்பான்ஸும் நம்ம வந்து இங்க கிடைக்காது. இது பெரும்பாலும் நம்ம மனப்பாடம் செஞ்சு கொடுக்குற மாதிரி மெமரி ஓரியன்டா தான் இருக்கும். இங்க வெரைட்டியோ ஃபிளெக்சிபிலிட்டிக்கோ இடம் கிடையாது. இந்த 5 Whys இருக்கு. அதாவது நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி டொயோட்டா. சகிச்சி டொயோடோ, த ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இன்வென்டார், டொயோட்டா இண்டஸ்ட்ரியோட இன்வென்டார் என்ன பண்ணாருன்னா, ஒரு 1930s வந்து ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆனோடனே 5 Whys டெக்னிக் சொல்லி ஆரம்பிச்சாரு. ஸ்டில் தே ஆர் யூசிங் திஸ். ஒண்ணுமே இல்லை, என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு வை கேட்பாங்க. அந்த ஆன்சர் கிடைச்ச பிறகு செகண்ட் வை, திருப்பி அதுக்கான பதில் தெரிஞ்சோடனே தேர்ட் வை, ஃபோர்த் வை, 5 Why. இந்த 5 டைம்ஸ் இந்த வை கேட்கறதுனாலயே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கேள்வி கேட்கும் டெக்னிக்ல இந்த 5 Why டெக்னிக்கை பெருசா பேசுவாங்க. பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமே வந்து இந்த டொயோட்டா கம்பெனி யூஸ் பண்ண 5 Why டெக்னிக் வந்து ரொம்ப பிரபலமானது.
Perfectly placed questions create an explosion of learning. நமக்கு கேள்விகள் கேட்க தெரியும். இப்ப கேள்விகளுடைய வகைகளே நம்ம பார்த்துட்டோம். ஆனா எந்த இடத்துல எந்த மாதிரியான கேள்வியை கேட்கணும் அப்படிங்கறத கரெக்டா பிளேஸ் பண்ற இடத்துல தான் ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோஷனே இருக்கும் லேர்னிங்ல. நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவர் தான் டயலாக் மோட்லையும் கொஸ்டினிங் மோட்லையும் கற்பித்தல் நிகழ்வுகளை எடுத்துட்டு போனாரு. 6 types of Socrates question வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வந்து questions for clarification, questions that probe assumption, questions that probe reasons and evidences, questions about viewpoints, questions that probe implications and consequences, question about question. இந்த 6 வகை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு தெளிவுக்காக கேட்கக்கூடிய கேள்வி, question for clarification. Why do you say that? நீ அப்படி சொன்ன, தெளிவுக்காக கேட்க கேள்வி. questions that probe assumptions. assumptions அப்படிங்கிறது அனுமானங்கள், அனுமானங்களை தூண்ட வகை கூட கேள்விகள் வந்து questions that probe assumptions. questions that probe reasons, காரணங்களை வந்து ஆராய்வதற்காக கேட்கக்கூடிய கேள்விகள். questions about viewpoints and perspectives. questions about viewpoints and perspectives அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகளும் கருத்துக்களை சார்ந்த ஒரு கேள்விகள். questions that probe implications and consequences. implications அப்படின்னா பயன், அதனுடைய விளைவுகளை சார்ந்தது. questions about questions, என்ன கேள்வி கேட்கிறோம், எப்படியான கேள்விகள் கேட்கிறோம் அப்படிங்கிறது தான் questions about questions. இந்த question கேட்கறதுனால என்ன, what was the point of asking these questions? so Socrates வந்து questioning ஸ்டைல்ல கிங்னு சொல்வாங்க. so questioning technique நம்ம டீல் பண்றப்போ Socrates types பத்தி சொல்லாம போனா அது ஒரு கம்ப்ளீஷன் இருக்காது. so I am sharing this slide for giving you inputs related to 6 types of Socrates question. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இப்ப கொடுத்திருக்கேன். question for clarification, questions that probe assumption, questions that probe reasons, questions about viewpoints and perspectives, questions that probe implications, questions about the question. so these are the ideas of Socrates. A turtle makes progress when it sticks its neck out. அதாவது ஒரு ஆமை வந்து வெளியில தலையை நீட்டி வெளியில வரத்துக்கு முயற்சி பண்ணாதான் அது முன்னேற முடியும். இது எதுக்கு இந்த இடத்துல இதை சொல்றேன் அப்படின்னா, கேள்விகளின் வகைகளை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த வகைகளை பயன்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்யணும், செஞ்சாதான் வந்து we will move. இப்ப ஆரம்பிக்கிறப்போ லோயர் லெவல் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ். நான் முதல்லயே சொன்னேன், ப்ளூம்ஸ் டாக்ஸானமில நம்ம பார்த்த அந்த அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன், ஹைபோதசைசிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே உயர்நிலை சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்விகள். இந்த உயர்நிலை சிந்தனைகளை தூண்டும் பொழுது, கேள்விகளை கேட்கும் பொழுது மாணவர்களுடைய அறிவுத்திறன் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா விரிவடையும். இவ்வளவு நேரம் வந்து நம்ம கேள்விகளை மட்டுமே சொன்னோம். ஒரு பதில் எப்படி இருக்கணும், விதமான பதில்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இந்த செஷன் கம்ப்ளீட் பண்றேன். கேள்விகளை கேட்கிறோம், பதில்கள் விதவிதமா வரும். அந்த மாதிரி எந்த மாதிரியான பதில்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். டைரக்ட் அண்ட் ஹானஸ்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது கேள்வி கேட்குறீங்க, ஒரு நேரடியான ஒரு உண்மையான பதில் கிடைக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு அவுட் ஆஃப் கான்டெக்ட், நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, பதில் வேற எங்க இருந்தோ ஒண்ணு வரும், தட் இஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ட். பார்ஷியலி ஆன்சரிங், அதாவது கேள்வி கேட்கிறோம் பாதி பதில் தான் வரும், அது ஒண்ணு. அவாய்டிங் ஆன்சரிங்னா கேள்வி கேட்போம் பதிலே வராதுங்கிறத விட தவிர்த்தல், பதில்களை தவிர்த்தல். ஸ்டாலிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒத்தி போடுதல், அதில் தள்ளி போடுதல், பதிலே வராது பட் தே வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது நம்ம கேட்க வந்த ஐடியாவையே கலைச்சு விட்டுருவாங்க, ஏதோ ஒரு சாயம் பூசி நம்ம என்ன தீம்ல கேட்க வந்தோமோ அதையே கலைச்சு விட்டுருவாங்க. ஸோ கேள்விகள் திறன்களுக்கு எந்த வகையான பதில்களும் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒன்னு டைரக்ட் ரெஸ்பான்ஸ், இன்னொன்று அவுட் ஆஃப் கான்டெக்ட் ரெஸ்பான்ஸ், இல்லை பார்ஷியலி ஆன்சரிங் ரெஸ்பான்ஸ், இல்லைன்னா அவாய்டிங் ஆன்சரிங் ரெஸ்பான்ஸ், ஸ்டாலிங் ரெஸ்பான்ஸ், டிஸ்டார்ஷன் ரெஸ்பான்ஸ். as a teacher நீங்க இந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ்லாம் வந்து உங்க வகுப்பறையில நீங்க பார்த்திருப்பீங்க. so with this slide I think I am concluding my session on questioning techniques. I hope you all people would have enjoyed and agree with me with all those techniques. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து questioningக்கான செஷன்ல வந்து கேட்கலாம். எப்படி கேள்விகள் நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறத நான் வந்து நீங்க கேட்கறத வச்சு தெரிஞ்சுக்குவேன். பிகாஸ் கொஸ்டினிங் ஸ்கில், கொஸ்டினிங் டெக்னிக் பத்தி தான் நம்ம செஷன் இருந்தது இல்லையா, அதனால நீங்க எப்படியான கேள்விகள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
So I thank the supervisor sir and all the persons who coordinated and organized this program. I thank the viewers, the participants for keeping intact throughout the session. I hope this is a very interesting one. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I hope I can end the session. Thank you sir. Thank you madam. Thank you. Teachers, உங்களுடைய கருத்துக்கள், அதாவது உங்களுடைய சந்தேகங்கள் வரவேற்கப்படுகிறது. மேடம் இருக்காங்க. இப்போ நம்ம கேள்விகளை கேட்டால் அது என்ன லெவல் வகைகள், லோயர் ஆர்டரா ஹையர் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸும் சொல்லுவாங்க. அதனால உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. எனிஒன் டீச்சர்ஸ்? மேடம் நான் பேசுறது கேக்குது தானங்க மேடம்? ஓகே ஓகே. இல்ல எந்த டீச்சர்ஸும் அப்படியே கிளாஸ கேட்டுட்டு அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாங்களாட்டுக்குது. சரியான சொன்னா அப்படியே ஏன்னா ஆர்ட் ஆஃப் கொஸ்டின்ல கேட்ட ஒரு ட்ரைனிங்கே கொடுத்தோங்க மேடம். அந்த அளவுக்கு அதோட காட்டிலும் ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லி அதாவது அமெரிக்கா பிரசிடென்ட் வரைக்குமே நம்ம போயிருக்கோங்க மேடம். அதே ரொம்ப இது கேள்வி வகைகள், லோயர் ஆர்டர்னா ஹையர் ஆர்டர்னா கிளியரா இருந்தது மேடம். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த பதிலும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா வருது. ஒரு சில கொஸ்டினுக்குலாம் வரவே வராது. அது கரெக்டு தாங்க மேடம். நான் அது மாதிரிலாம் யோசிக்கல. பட் அந்த மாதிரி கேள்விகள் இருக்கு. உயர்நிலை சிந்தனைகளை தோண்டக்கூடிய கேள்விகளாம் நமக்கு தேவை. டீச்சர்ஸ், எனிபடி? ஏதாவது ஒரு ஆசிரியர்? இல்ல நீங்க ஜெனரலா கேளுங்க. கேட்கலாம். நான் அதுல எந்த விதமான தப்பும் கண்டுபிடிக்க மாட்டேன். ஆன்சர் மட்டும் பண்றேன். You can ask questions. Hello Nagalakshmi, Nagalakshmi. Hi. ஆரோக்கிய சாமி சார், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் காயத்ரி சைக்காலஜிஸ்ட் பேசுறேன். ஐயப்பன் சார் செஷன், என்னோட ஃப்ரெண்டு நாகலட்சுமி, என் ஃப்ரெண்டு, செஷன் எக்ஸலண்டா இருந்தது. அந்த ஃபன்னல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ங்கறதெல்லாம் புதுசு. எல்லா டீச்சர்ஸ் கொஞ்சம் பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லா விதமான கொஸ்டின்ஸ்க்கும் அந்த எக்ஸாம்பிள்ஸ் நரேட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ஃபார்வர்ட் வாங்க டீச்சர்ஸ் எல்லாம், கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்பதானே அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் செஷன். Ma'am, excuse me, ma'am. Thank you, Gayatri. Thank you for listening. Ma'am, Jairani. Good. சொல்லுங்க ஜெயராணி. மேம், எங்களை கொஸ்டின் கேட்க விடாம இவ்ளோ கண்டென்ட் கொடுத்துட்டீங்களே, நாங்க என்ன கொஸ்டின் கேக்குறது? சரியானது. ஓகே, உங்களுக்கு கொஸ்டினிங் அப்ரோச்சஸ் எல்லாமே நாங்க ட்ரைனிங் பிஎட் டிஎட் இதுல, அதாவது நீங்க எங்களை திருப்பியும் காலேஜ் டேஸ்க்கு எடுத்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். கொஸ்டினிங் டைப்ஸ், அதுல ஒரு இது எக்ஸாம்பிள்ஸ், ரியலி வெரி குட் மேம், சூப்பர். நிறைய இந்த கண்டென்ட் ஒரு மினிட் கூட ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவும் ஸ்கிப் பண்ணல. யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க மேம். தேங்க் யூ ஃபார் யுவர் கண்டென்ட் மேம். தேங்க் யூ ஜெயராணி. டெக்னிக்கலி கொஞ்சம் நேத்து என்ன ட்ரெயின் பண்ணிட்டாரு ஐயப்பன் சார். அதனால கொஞ்சம் டெக்னிக்கல் பிட்ஃபால்ஸ் எதுவும் நடக்கல. பட் கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா. யா மேம், தேங்க் யூ ஃபார் யுவர் கண்டென்ட் மேம். Thank you. Ma'am, vanakkam ma'am. Vanakkam. Shafira Banu. Shafira, how are you? Fine ma'am. Very nice to see you here, Shafira from Valapadi. Thank you ma'am. Ma'am, class super. 1 minute kuda no waste. Informative class, informative session. Thank you, Shafira. Thank you very much ma'am. நிறைய இந்த क्वेश्चन வகைகள்லாம் சொன்னீங்க. காம்ப்ரஹென்சிவ் क्वेश्चन, knowledge type, application type, analysis. நான் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கிளாஸ்ல தான் இருக்கேன். ஓகே. மேம், இந்த பட்டியலிடுக இது வந்து எந்த டைப்ல வரும்? அதாவது சயின்ஸ் புக் வச்சிருக்கேன் நானு. சொல்லுங்க. 5th கிளாஸ் செகண்ட் லெசன்ல வருது. ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங், அது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் क्वेश्चंस தான் ஷஃபிரா. லிஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமில ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் டைப் ஆஃப் क्वेश्चन தான். அந்த வகையை சார்ந்தது தான் அந்த லிஸ்டிங். பட்டியலிடுக அப்படிங்கிற லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ்
தட் என்கரேஜ் அப்படின்லாம் வருது இல்லையா, அந்த பட்டியலிடு அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ப், லிஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ப். அண்டர்ஸ்டாண்டிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சு சொல்ற காம்ப்ரிஹெண்டிங் டைப்புக்கும் அந்த லிஸ்டிங் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்பை நம்ம பயன்படுத்துவோம். டிஃபரன்ஷியேட் எதுல மேம்? டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா உங்களுக்கு பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாதான் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனா டிஃபரன்ஷியேட்டுக்கு அதிகப்படியான சிந்தனை திறன் தேவைங்கிறதுனால அது கிரிட்டிக்கல் அவேர்னஸ் கொஸ்டின்ல வரும். சாதாரணமா யாராலையும் ஒரு விஷயத்துல இருந்து வேறுபடுத்தி பார்க்கிறதுக்கு முடியாது. சோ ஆரம்பத்துல அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேல ஒரு கிரிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கணும். கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி வேறுபடுத்த தெரிஞ்சிருக்கணும். சோ இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ் டைப் கொஸ்டின்ஸ். ஓகே மேம். இந்த ஃபன்னல் டைப் புதுசா இருந்துச்சு மேடம். தட்டேரி நாங்க ட்ரை பண்றோம் கண்டிப்பா. அது ரொம்ப நல்லா இருக்கும் ஷபீரா. நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான். இப்ப நான் புதுசா லேபிள் மட்டும் கொடுத்திருக்கேன். நீங்க இந்த லேபிளிங் மூலமா ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்றேன் மேம். ஓகே மேம். Thank you மேம். Thanks to all. Thank you மேம். Yes மேம். ஜெயலட்சுமி from கருப்பூர். ஹலோ சொல்லுங்க. ஜெயலட்சுமி மேம். Hi ஜெயலட்சுமி. Yes good afternoon. அதாவது எங்க செக்ஷன் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். அதாவது எங்களுக்கு பிஎஸ்சினா எங்களுக்கு கேள்வி என்னும் கலை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் அதை எங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி அந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க மேம். அதனால நாங்க இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுல வெல்விஷ் ஆயிட்டோம். இப்போ நீங்க கொடுத்த எங்களை உச்சத்துக்கே கொண்டு போயிருக்குங்க மேம். ஓகே தேங்க் யூ. உங்க சூப்பர்வைசர் வந்து டைட்டில் கேட்ட உடனே கொஸ்டினிங்கா அப்படின்னாரு. அப்பயே நான் நினைச்சேன், ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஆர்ட் ஆஃப் கொஸ்டினிங் வந்து சக்கப்போடு போட்ட ஒரு ட்ரைனிங், ஐ நோ தட். பட் இருந்தாலும் அது ஒரு முழுமைப்படுத்தும் விதமாக இதுல இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல தான் சார் கேட்டப்போ, ஆரோக்கியசாமி சார் கேட்டப்போ சொன்னேன் நானு. முழுமையாவும் ஒரு கிளாஸ் ரூம்ல போனா எப்படி கொஸ்டின் எதற்காக கேட்கணும், எப்படி கேட்கணும், எந்த குழந்தைகிட்ட எந்த கொஸ்டின் கேட்டா ஆன்சர் வரும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க ரொம்ப நல்லாவே இந்த உங்களோட ஸ்பீச்ல நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். ரொம்ப நல்லா எக்ஸலன்ட். அதாவது எங்க சூப்பர் சார் வந்து எங்களை சும்மா நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்காரு. நாங்க அந்த அளவு வந்து அவர்கிட்ட ட்ரைனிங் நாங்க எடுத்திருக்கோம். நாங்க கிளாஸ் ரூம்ல அவர் நிறைய எங்களை விசிட் பண்ணிருக்காருங்க மேம். நாங்க நல்லா அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி உங்களை ஒரு வாய்ப்பா எங்களுக்கு இந்த ட்ரைனிங் ஏற்படுத்தி கொடுத்த அவருக்கும் நன்றி. இவ்வளவு அழகா, அதாவது உங்களோட வாய்ஸ் கேட்க எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமான்னு இருக்கு. அவ்வளோ நல்லா அந்த ப்ரொனன்சியேஷன். இப்ப நான் எப்படி இன்னும் கிளாஸ்ல என்னோட ப்ரொனன்சியேஷனை டெவலப் பண்ணிக்கணும், இன்னும் மேல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணும், அந்த சாக்ரட்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாங்க, உண்மையாலுமே இன்னும் நாங்க எங்களோட ஸ்கில்ஸை வந்து நாங்க டெவலப் பண்ணிக்கிறோம். ஆசிரியர் தான். தேங்க்யூ மேம். உங்க ஒன்றியம் சார்பாக நிகழ்வுகள்ல இனிமேல் நிறைய பயிற்சி தந்தோம்னா நீங்க எல்லாமே சிறந்த ஒரு கேள்வி கேட்கும் ஆசிரியரா உருவாயிடுவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது அளவுக்கு எங்களை உருவாக்கி முக்கால்வாசி விட்டுட்டாங்க மேம். இன்னும் கால்வாசி உங்களை போன்றவங்களோட பார்த்தா நாங்க முழுமை அடைஞ்சிருவோம். இப்பவும் முழுமை அடைஞ்சுதான் இருக்கிறோம். இருந்தாலும் உங்களத கேட்கிறப்ப இன்னும் முழுமை அடையணும், நிறைய கத்துக்கணும், நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எடுத்துட்டு போகணுங்கிற ஆர்வம் இருக்கு. நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு நல்ல ஆசிரியர் விருது வாங்கின ஆசிரியர் தான். மாணவர்கள் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி எனக்கு பேசவே வரல, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆசிரியர்கள் தான்ப்பா வந்து இந்த மாதிரியான வெபினார்ஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. இங்க பங்கு பெற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா லேர்னிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல செஞ்சுட்டு இருக்கவங்க தான். அதனால உங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்டுமே. நீங்க வந்து ஆர்வமா கலந்துக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட் இன் அட்டெண்டிங் தீஸ் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். நல்லாசிரியர் கொடுக்குறப்பங்க மேம் 20 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு 20 பேர் கேள்வி கேட்டாங்க ஒரு ரூம்ல வச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன பதில வச்சுதான் எனக்கு இன்னர்வியல்ஸ் கிளப் மூலமா ஒரு நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 2017 கொடுத்தாங்க மேம். ஆனா இந்த கொஸ்டினிங்ஸ் தான் எனக்கு வந்து கை கொடுத்துருக்கு. நான் யூஸ் பண்ண கொஸ்டினிங் மாணவர்களை ஹேண்டில் பண்ணது எனக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பெருமிக்கா இல்ல நீங்க இன்னும் பல விருதுகள் வந்து வாங்கணும். அதற்கான பாராட்டுக்கள் எங்கள் சார்பாக உங்களுக்கு எப்பொழுதுமே. தேங்க்யூ.
மேம் உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் இன்னும் எங்களுக்கு சார் வந்து அறிமுகப்படுத்தி இது மாதிரி ட்ரைனிங் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது அதாவது இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டீச்சர். அந்த டீச்சர் ஜெயலட்சுமி டீச்சர் சொல்லும் பொழுது கருப்பூர் ஹையர் செகண்டரி நாங்க வரதே எங்களுக்கு தெரியுது. அவங்க வந்து இவ்வளவு பேசுறது எங்களுக்கு ஐ நோ ஜெயலட்சுமி, உங்களை பார்த்திருக்கேன். ஷீ இஸ் a very good teacher. எஸ் மேடம். இல்ல இருந்தாலும் அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்றது அந்த லைன்ல நம்ம போயிட்டு இருக்கிறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குங்க மேடம். இன்னைக்கு நீங்க கொடுத்தது அதை விட மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி நான் என்ன எதிர்பார்த்தனோ அப்படியே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுங்க மேடம். அது லாட் ஆஃப் தேங்க்யூ. அதுதான் மெயின். இந்த ஒரு பயிற்சி இன்னைக்கு ஒவ்வொரு ஆசிரியர் இப்ப 276 பேர் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க மேடம். அந்த 276 பேருமே உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஒருத்தர் பாருங்க நோட்ஸ் எடுத்துன்னு சொன்னாங்க மேடம். அப்ப நம்மளுடைய கிளாஸ் வந்து டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வமா கவனிக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அனைத்து ஆசிரியரும் அந்த கிளாஸ் வந்து உன்னிப்பாக உற்றுநோக்கு, அதுதான் சரியான சொல்லலாம். கரெக்டா ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம மேடத்தோட கிளாஸை கவனிக்கிறாங்க. டீச்சர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி சொன்ன 3 பேரும் நம்ம இதுதான் எனக்கு எதிர்பார்த்தது. டீச்சர்ஸ் நீங்க என்ன ட்ரைனிங் வேணும்னு அப்பப்ப நான் கேட்பேன். அதை வந்து இன்னொரு அந்த என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு ஆர்ட் ஆஃப் கொஸ்டினிங் நேற்று மேடம் சொன்ன மாதிரி நேற்று பேசும்பொழுது அந்த என்ன எதிர்பார்க்கணும் அது அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் மேடத்தோடைய வாய்ஸ் நல்லா இருக்குது, அது நான் சொல்ல வேண்டாம், டீச்சர்ஸும் சொல்லிட்டாங்க. இன்னொரு கிளாஸ் கூட மேடத்திட்ட கேட்டு வேற டாபிக். ஏன்னா பிரைமரி டீச்சர்ஸ் இருக்காங்க, அப்பர் பிரைமரி, ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி HMC நிறைய பேர் கவனிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஃபில்ஃபில் ஆகுன்னா ஒரு கண்டென்ட் போடாம இந்த மாதிரி போகலாம் அப்படின்னாலதான் மேடத்திட்ட கொஸ்டினிங் சொன்னோன்னா ஓகேன்னு சொன்னோம். சரி, நீங்க அடுத்த கிளாஸும் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வேற ஏதாவது கேட்கணும், யாராவது சொல்லணும், யாராவது கேளுங்க மேடத்தை. ஏன்னா மேடத்துக்கு நான் 1 hour தான் சொன்னேன், அவன் மேடம் 1.5 மணி நேரமா நடத்திட்டு இருக்காங்க. பார்த்துட்டே தான் இருந்தேன். சரி, பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் சைலண்டா அப்சர்வ் பண்ணனால நான் போயிட்டே இருந்துட்டேன். பரவாயில்லைங்க மேடம், இது தேவையானது தான். அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கறது திணிக்கிறது இல்ல, இது கொடுக்கறதுலே நான் சொல்வேன். நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்தது மேடம். சார் வணக்கம் சார், புஷ்பன் டீச்சர் பேசுறேங்க சார். சொல்லுங்க டீச்சர். சார் அவங்க பேசுனது, மேடம் பேசுறது ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி இருந்துச்சுங்க சார். போயிட்டீங்க மேடம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் மூச்சு விட கூட அவங்க டைம் எடுத்துக்கல. வெரி நைஸ், வெரி நைஸ். புஷ்பா மேம், ஏன்னா அந்த சொற்பொழிவுக்கு போனா அந்த சேரை விட்டு நகராத மாதிரி அப்படியே உட்காந்து இடிச்சு புளியாட்டம் உட்காந்து அதை உன்னிப்பா கவனிச்சோங்க சார். இதுதான் உண்மையாலுமே ஒரு டீச்சர் வந்து அவங்க ஃபீட்பேக் சொல்றாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சதான் சொல்லுவாங்க. வாயில இருந்து என்ன கேள்வி நம்ம கேட்கலாம், பசங்கள்ட்ட எப்படி கேட்கலாங்கிறத அவங்க சொல்லும் பார்த்தா வாய் திறக்காத பசங்களோட வாய் திறக்கிற அளவுக்கு கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். That's good. Correct. ஏன்னா எங்க பசங்க கொஞ்சம் வாயை திறக்க மாட்டாங்க தான், நான் ஒத்துக்கிறேங்க. ஆனா அந்த பசங்களும் வாயை திறக்க நான் என்னென்ன கேள்வி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். ஏன்னா கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் எழுதி வச்சுக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேங்க. வெரி குட் மேம், அதுதான் எதிர்பார்க்கிறோம். வெரி குட். அதனால இந்த கேள்வி எண்ணும் கலை ஓமலூர் யூனியன்ல இன்னும் நல்லா சிறப்பா நடக்குங்க சார். நன்றிங்க டீச்சர். வெரி குட் நன்றிங்க டீச்சர். இதே போல இவங்களும் அடுத்த ஏதோ ஒரு டாபிக் எடுத்து கூட பேசுவாங்க சார். நம்மளோட வாய்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். மேடம் உங்க ஃபேன் ஆயிட்டாங்களா மேடம்? ஓகே ஓமலூர் யூனியன் அந்த மீட்டிங் நன்றிங்க சார். நன்றிங்க டீச்சர். ஓகே. Thank you மேம். Thank you புஷ்பா மேம். ஐயப்பன் சார். சார் ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கிறேன். டீச்சர்ஸ் வேற யாராவது it's audible. Somebody is in line. I think it's Anandi. Yeah, Anandi. Welcome. Nice to see you. Your presentation was really doozy and you represented us. I'm really very excited to listen to you and thank you Anandi.
மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேடம் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Yeah, now it's audible. I'm so happy. I'm so happy to be. I am excited too to listen to you after a long time. I saw the way the teachers were really responsive. It's really wonderful, ma'am. Even the students should know the art of questioning. Even the students should be given an opportunity to question in the classrooms also. It was really a doozy presentation. You've nailed it, ma'am. Thank you, Anandi. Thank you are you, very ma'am. good and usual appreciation, and it stands for our department. Thank you, Anandi. Thank you so much. Thanks a lot, ma'am. Thank you, the organizers too. Thank you. வணக்கம் சார். ஆடையாம்பட்டி பிளாக்ல இருந்து ஆலமேடு தலைமை பேசுறேங்க. என்னதான் ஐயப்பன் சார் உட்கார்ந்துட்டு ரசிச்சுட்டு கேட்டுட்டு இருந்தாலும் ஆடையாம்பட்டி சைட்ல இருந்து இன்னும் எந்த பதிலுமே வரலையே, எந்த கேள்வியுமே வரலையேன்னு ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நல்லா தெரியுதுங்க. அம்மா உங்களுடைய இந்த வாய்ஸ்ல இருந்து உங்களுடைய விளக்கம் வரைக்கும் ரொம்ப 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 தெளிவாகவும் இருந்தது, ரொம்ப நீட்டாவும் இருந்ததுங்கம்மா. இதையெல்லாம் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாயடிச்சு போயிருக்கோம் இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு கேள்விகள் கேட்க முடியுமா அப்படிங்கறது அப்படியே வாயடிச்சு போயிருக்கோம். இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகிட்டையும் எல்லா மாதிரி கேள்வி நம்மளால கேட்க முடியாது இல்லைங்களா? அந்த கேட்க வேண்டிய இடம், கேட்க வேண்டிய மாணவர்கள், அதுக்கு தகுந்த போல சில கேள்விகளை முன்வைக்க முடியும். இதையும் நாங்க உள் வாங்கிட்டோம். வெரி நைஸ்மா. சொல்றதுக்கு முன்னாடி வந்து டயட்ல நாங்க எல்லா ஒன்றியங்களும் எல்லாருமே பார்வையிட்டு இருந்தப்போ ஒரு பரிச்சயமான சூழல் இருந்தது, ரைட் ஃப்ரம் 2007. பட் ஃபியூ இயர்ஸா வந்து இந்த பிளாக் அடாப்ஷன் அப்படின்னு போயிடுறப்போ வி ஸ்டிக் ஆன் டு ஒன் பர்டிகுலர் பிளாக். அதனால நியூ டீச்சர்ஸ் கிட்ட எக்ஸ்போஷர் கிடைக்கல. எனக்கு 2007ல இருந்து இருந்தப்போ ஒரு ஃபியூ டைம்ஸ் ஐ விசிட்டட் ஓமலூர் அண்ட் ஒன்லி 1 or 2 times காடையாம்பட்டி. பட் எக்ஸ்போஷர் டு ஆல் பிளாக்ஸ் வரப்போ வந்து we all become very much familiar and things get shared. அதனால இனிமேலாவது நாங்க எல்லா பக்கமும் வரதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே, நன்றிங்கம்மா. ஒரு சின்ன ஒரு மன சந்தோஷம் என்னன்னு கேளுங்களேன். இது வரைக்கும் மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லும் போது நீங்க ஸ்மைலிங்கோட எஸ் ஆர் நோ அந்த க்ளோஸ்டு क्वेश्चन ஆன்சரா கொடுத்தீங்க. நான் கேட்ட பாருங்க 1 minute நீங்க பேசுனீங்க. சோ காடையாம்பட்டி பிளாக்ல கேள்வி கேட்டதுங்கிறது ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தி. சக்சஸ்ஃபுல், ரைட். Thank you ma, lot of thanks ma. Thank you. Teachers, anybody? சார் வணக்கம் சார். காடையாம்பட்டில இருந்து எம் ஜெயசுதா டீச்சர் பேசுறேன் சார். மேடம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க மேடம். கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி பதில்கள் வந்து இந்த நாங்க எலிமெண்டரி கிளாஸ் மேம், பதில்கள் வந்து பல விதமான பதில் நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து கரெக்டா வரும், ஒருத்தர் தப்பா வரும். ஆனா அந்த கேள்வி கேட்கும்போது சின்ன குழந்தைங்க ரொம்ப தைரியமா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சில கேள்விகள் எங்களையே கேட்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸ் மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ஐயப்பன் சாருக்கு, நம்ம ஓமலூர் ஆரோக்கிய சாமி சாருக்கு ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்கு எல்லா கிளாஸ் மேம். தேங்க்யூ. நன்றி. டீச்சர்ஸ், உங்களுக்கு வேற எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, என்னிடம் பேசினாலும் சரி. இப்போ இன்னைக்கு கிளாஸை பார்க்கும்பொழுது எனக்கு தெரியுது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க. இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 4 கிளாஸ் ஜென்ரலாக போட்டுட்டு அதை தாண்டி கண்டென்ட் போகலான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ 11 கிளாஸும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பங்கேற்கும் வகையில் நான் என்னுடைய கிளாஸ் போட்டுட்டு வருகிறேன். அந்த 11 கிளாஸும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, நன்றாக போயிருந்தேன். அடுத்த கிளாஸ் என்ன செய்யலாம், எது செய்யலாம் அப்படின்னுட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு பேசும்பொழுது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அடுத்த வாரத்துக்கு 2 கிளாஸ் போகிறோம். இந்த வாரத்துக்கு 2 கிளாஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அதே மாதிரி அடுத்த கிளாஸ் என்ன, இப்போ காயத்ரி மேம் கூட வந்தாங்க இடையில, அவங்க கிட்ட ஒரு கிளாஸ் கேட்கலான்னு ஒரு ஆசிரியர் சொல்லியிருந்தாங்க. வேற டாபிக்ல அன்னைக்கு ஒரு டாபிக்ல பேசுனாங்க, இன்னொரு டாபிக்ல கேட்கலாம் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன், கருத்து. பட் வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு உங்களுக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பர் அல்லது எனக்கு தொலைபேசியில் கூட அப்பப்போ கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையானதை ஃபில்ஃபில் பண்ணணும். ஏமா நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தான்
பங்கேற்பாளர்கள் எந்த டாபிக் அதிகபட்சம் லைக் பண்றீங்களோ அந்த டாபிக் கொடுத்தா, இப்போ மேடம் கூட சொன்னாங்க நீங்க எந்த டாபிக் கொடுத்தாலும் நான் நடத்துறேங்க சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அதனால நீங்க என்ன லைக் பண்றேன்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. என்னிடமோ அல்லது நமது ஆசிரியர் பயிற்சி ஐயப்பன் சார் இடமோ தெரிவிங்கள், பார்த்துக்கொள்ளலாம். ஐயப்பன் சார். ஓகேங்க சார். சரி, முடிச்சிடலாமாங்க சார்? நான் சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்க சார். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த ஒரு இனிய பயிற்சியானது நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மீண்டும் ஒரு முறை அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக நாங்கள் சொன்ன அந்த மைக்கை வந்து ஆஃப் பண்ணி வைங்க அதெல்லாம் சொல்லிட்டு மேடமோட கிளாஸில் ஒரு சின்ன இன்டர்ஃபியர் கூட பண்ணாமல் இன்னைக்கு மேக்சிமமே யாருமே மைக்கை ஆன் பண்ணலை. ஸோ அதுக்காக முதற்கண் என்னுடைய நன்றியை அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கண்டென்ட் வந்து ரொம்ப ஃப்ளோயாக கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது ஏதாவது சில இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல சில சவுண்டு பேக்ரவுண்ட்ல அந்த மாதிரிலாம் கேட்கும். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என் இருக்கிறம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கு நம்மளுடைய கருத்தாளர் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷினிங்கை பத்தி இதை தவிர இன்னும் வேற நமக்கு டீச்சர்ஸ்க்கு இதுக்கு மேல நீங்க எங்கேயும் தேட வேண்டாம் அப்படின்ற நிலையில நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் இந்த 1 hour முடிவுல வந்து நம்ம சொல்ல விரும்புறேன். ஸோ இதுல கொஷினிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுக்கு எப்படியெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கு, அது எல்லாமே அவங்க சிறப்பா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இன்னொன்னு நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் தலை சிறந்த ஆளுமைகள்லாம் எப்படி உருவானாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களுக்குள்ளே வினா எழுப்பினதுனாலையும் சமூகத்தை நோக்கி மூட பழக்க வழக்கங்களை நோக்கி சில தேவையற்ற விடயங்களை நோக்கி அவர்கள் எழுப்பிய வினாக்கள் தான் அவர்களை மிக உயர்ந்த தலைவர்களாகவும் மிகப்பெரிய ஆளுமைகளாகவும் இந்த சமூகத்திலே வளர்த்து விட்டிருக்கிறது அப்படின்றது நம்ம மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையிலே அவர்களுடைய மேற்கோள்கள்லாம் காட்டி நம்ம இப்போ நியூட்டன் வந்து அந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுந்துச்சின்னு ஒரு சின்ன ஒரு வினாவை எழுப்பலைன்னா இன்றைக்கு புவியீர்ப்பு விசையும் கிடையாது. அதை தொடர்ந்து நம்ம ஐன்ஸ்டீன் வந்து நம்ம இந்த அளவுக்கு அந்த ரிலேட்டிவிட்டியில இன்னும் பெரிய அளவுல சாதிச்சு உலகத்தில் ஆக்கப்பூர்வமான அந்த அணுக்கரு பிளவெல்லாம் செஞ்சு இன்றைக்கு உலகமே அந்த அணுசக்தியை நோக்கி தான் எல்லா தொழிற்சாலைகளும் எல்லா இதுவுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா அந்த ஒரு சின்ன வினாவோட பிகினிங்ல இருந்து தான் ஆரம்பிச்சு இங்க வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வினாக்கள் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு வகையில பார்க்கும்போது வினாக்கள் கேட்டதுனாலே ஒருத்தர் சாகடிக்கப்பட்டார் அப்படின்னா ஒரு சாக்ரட்டிஸ் தான், சரிங்களா? வினாக்களை கேட்டதுனாலையும் மக்களை வந்து மூட பழக்கங்களை எதிர்த்து விழிப்புணர்வு செய்தனாலுமே ஒருத்தர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் அப்படின்னா அவர் சாக்ரட்டிஸ். அந்த வகையில அந்த அளவுக்கு மோசமாக இருந்ததை வினாக்கள் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி படிப்படியா அவருடைய தாற்பயத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்கவுங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் கேள்விகளை கேட்க தூண்டி மக்களை இந்த அளவுக்கு வழி நடத்திருக்கார்கள். அதுல வந்து நமக்கு கல்வியில வந்து ரொம்ப முக்கியமா என்னன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி எல்லாம் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் அந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகணும்னா கண்டிப்பா கொஷினிங் இல்லாம வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில். அது வந்து நம்ம எப்பயுமே அதை வந்து ஊக்குவிச்சுட்டே இருக்கணும். அந்த டீச்சர்ஸ் இந்த இதுல அவங்களுடைய ஃபீட்பேக்ல இருந்து பார்க்கும்போது இன்னும் நம்ம ஆர்ட் ஆஃப் கொஷினிங்கும் தாண்டி இன்னும் கண்டிப்பா அதுல என்ஹான்சிங் ஸ்கில் அப்படின்னு மேடம் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா என்ஹான்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். எல்லாருமே அதுல இன்னும் கொஞ்சம் வெல்விஷா மாறிட்டாங்க இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து 21st century ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா மோரோவர் நம்ம வந்து கொஷினிங்கை வந்து நம்ம டெவலப் பண்ணாம இதை பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் இந்த பயிற்சியானது ஒரு முத்தாய்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே நம்ம தலைமை இடத்திலிருந்து நமக்கு வந்து நம்ம ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திலிருந்து வந்து தங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் நமக்காக செலவிட்டு இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பையும் நமக்கு வழங்கி சிறப்பான பயிற்சி அளித்து அனைத்து ஆசிரியர் பணங்களிலும் நீங்க இடம்பெற்றதோடு அவர்களை கேள்வியின் கலையில் மிக சிறந்த வல்லவர்களாக மாற்றியதற்காக நமது ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி வட்டார வள மையம் வட்டார கல்வி சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் என்னுடைய மனதார நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். Thank you so much. I thank the organizers extensively. Thank you. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதோட இந்த வகுப்பை